அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் பிளான் தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்முடைய அதியமான் டீம் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. டவுன்லோட் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹோம், பேச்சஸ், ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் ஸ்டோருக்குள்ளே போங்க. ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கோர்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் பிளான் ப்ரைம் பேட்ச் இங்கிலீஷ் மீடியத்துக்கு அதே போல் தமிழ் வழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 8 ஸ்டார்ட் பண்ண பிளான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 799 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட ஸ்டாப் பண்ணுறோம். அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்ணுறோம். ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு டெஸ்ட்டு போகும். ஸோ இந்த பேட்சஸை இன்றைக்கோட க்ளோஸ் பண்ணுறோம். இது ஒரு லாஸ்ட் 3 டேஸாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி இந்த பேட்சஸை எப்போயோட க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நியூ பேட்ச் எப்போ ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு தெரியல. அடுத்த மாதத்துக்கு பிளான் போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா புக் ஒர்க்கும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்சஸ் நியூவாக ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நாங்கள் எதுவும் எடுத்துக்கல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடியவர்கள், அதாவது இப்போ அடுத்த பிளான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 10 நாள் ஆகலாம், 15 நாள் ஆகலாம். ஸோ அந்த 15 நாள் வெயிட் பண்ணாமல் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்டுக்குள்ளே வந்துக்கோங்க. ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 799 இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் பேஜஸில் என்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை வெயிட் பண்ணி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதம் நாங்கள் போடக்கூடிய பிளானுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன டெஸ்ட் இருக்கும், எவ்வளோ நாள் வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா 200 டேஸ். இது வரைக்கும் நடந்த தமிழ் மீடியம் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மட்டும்தான் டெஸ்ட் இருக்காது, சண்டே ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். மற்ற நாள் எல்லா நாளும் டெஸ்ட் இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? அதுக்கு என்ன டெஸ்ட், என்ன பிளான் அப்படிங்கிறது நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஸ்டோரில் போயிட்டு இந்த மாஸ்டர் பிளான் தமிழ் மீடியம் இருக்கு இல்லையா, இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஓவர்வியூவில் கோர்ஸ் பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் இருக்கும். சரிங்களா? 799 தான். உங்களுக்கு அந்த இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸோட உங்களுக்கு ஒரு 20 rupees வரும். அதனால் 819 வரும். சரிங்களா? கண்டென்ட்டில் போனீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜஸ் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது, அதுக்கான பிளான் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாருமே பார்க்க முடியும். அதே போல் எக்ஸாம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே டெமோ வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பாருங்கள். சரிங்களா? அதே போல் டெமோ டெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது எப்படி எழுதுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டென்ட்டில் போனீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டாலுமே நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி வந்து கண்டென்ட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஜூலை மந்த் டெஸ்ட்டுக்குள்ளே போகிறேன்னு பாருங்களேன். இதெல்லாம் லாக்டில் இருக்கும், உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. கண்டென்ட் லாக்டுன்னு இருக்கா? ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். ஸோ எவ்வளோ டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 டெஸ்ட்டு போட்டிருக்கோம். சரிங்களா? அதே போல் ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா 15 டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. ஸோ மற்ற டெஸ்ட் எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அப்டேட் ஆகும். ஸோ இது ஒவ்வொன்றுமே என்னென்ன போர்ஷன் அப்படிங்கிறத முன்னாடியே கொடுத்துருவோம். அதிலிருந்து உங்களுக்கு மினிமமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 கொஷின்லேருந்து 60 கொஷின் வரைக்கும், 60, 75 கொஷின் நம்ம எவ்வளோ எங்களால் எடுக்க முடியுமோ அந்த பர்டிகுலர் லெசனை பொறுத்து, கண்டென்ட்டை பொறுத்து. இப்போ 10th, 11th, 12th கொஞ்சம் அதிகமாக எடுக்க முடியும். 6th, 7th, 8th கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி போர்ஷன் கொடுத்துருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்திருப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் நீங்கள் வந்து முக்கியமான யூனிட், அதுவும் எல்லா யூனிட்டையுமே நான் உங்களை இங்கே படிக்க வைக்க போகிறேன். அதுலேயும் முக்கியமாக தான் முதல்ல நான் படிக்க வைக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு ஒவ்வொரு மந்த்துக்கும் பிளான் என்ன, பிளான் பிடிஎஃப்ஸில் போனீங்க அப்படின்னா பிளான் பிடிஎஃப் இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் பிளான் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இது லாஸ்ட் மந்த் பிளானு ஜூனோடது. செகண்ட் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜூலைக்கான ரிவைஸ்டு பிடிஎஃப். சரிங்களா? அந்த பிளானில் இந்த மந்த்துக்கு என்னென்ன டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு இருக்கும். அதுக்கான பிடிஎஃப்ஸும் பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்லேயே கொடுத்துருவோம். சரிங்களா? இதுலேயும் கொடுத்துருவோம். இல்லை டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் அப்டேட் ஆகிடும். ஜூலை ஸ்டடி பிளான் இருக்கும் இல்லைங்களா, இதில் இந்தியன் பாலிட்டி அதே போல் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுக்கான பிடிஎஃப்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம். சரிங்களா? ரைட். இது வரைக்கும் இந்த மந்த்து ஒரு 15 டெஸ்ட்டு நடந்திருக்கு. அதே போல் போன மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26 டெஸ்ட்டு நடந்திருக்கு. சரிங்களா? மொத்தம் 41 டெஸ்ட்டு இது வரைக்கும் நடந்திருக்கு இதில். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட்டு, இதில் எவ்வளோ டெஸ்ட் இருக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாட்டர்டே மட்டும் டெஸ்ட் இல்லை, மற்ற எல்லா நாட்களும் டெஸ்ட் இருக்கும். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 200 நாட்கள். சரிங்களா? 6 மாதத்துக்கு நடக்கும் டெஸ்ட்டு. 6 மாதம் இருக்கும். நீங்கள் அந்த 200 நாளுக்குள்ளே நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னையிலேருந்து உங்களுக்கு 200 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது அவைலபிளாக இருக்கும். இந்த தேர்வுகளை நீங்கள் எப்பொழுது வேணாலும் எழுதிக்கலாம். ஒன்று நீங்கள் படிச்சுட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை எழுதினீங்க அப்படின்னா ஓகே. இல்லை
என்னால் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியாது, அடுத்த 6 மாதம் எனக்கு கமிட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது, என்னால் படிக்க முடியாதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு அது யூஸும் இல்லை, உங்கள் மணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் சொல்லிடுறோம். அதே போல் ஜாயின் பண்ணிவிட்டு சும்மா வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக குரூப்லேருந்து நீக்கிறோம். அதையும் நாங்கள் தெளிவாகவே குறிப்பிடுறோம். நீங்கள் வந்து டெஸ்ட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 10 மார்க்கு 5 மார்க்கு ஒரு 50 கொஷின் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஒரு 10 மார்க் 15 மார்க் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் இம்ப்ரூவே பண்ணலை அப்படின்னா உங்களை கண்டிப்பாக அந்த பேட்ச்லேருந்து நீக்கிறோம். அதையும் தெளிவாக இப்போயே சொல்லிடுறோம். ஏன்னா முன்னாடி வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க, ஏன் அப்படி படிக்கிறாங்கன்னு தெரில. ஸோ படிச்சுட்டு தான் டெஸ்ட் எழுத போகிறீங்க, அப்படி படிச்சுட்டு நீங்கள் நல்லா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறேன்னு தானே டெஸ்ட் எழுதுறீங்க. அப்புறம் ஏன் இவ்வளோ கம்மியாக வருது? ஓகே, நான் ஒரு 50 கொஷின் கொடுக்குறேன், நான் 50க்கு 40க்கு மேலே எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு 30க்கு மேலே எடுக்கலாம் இல்லையா? 30 எடுக்கலாம், 35 எடுக்கலாம், 40 எடுக்கலாம், அட்லீஸ்ட் அவ்வளோ மார்க்ஸாவது ஸ்கோர் பண்ண முடியும் இல்லையா? அதுக்கும் கீழே தான் நான் வந்து ஸ்கோர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணல, சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடும் இல்லை. ஸோ தொடர்ந்து ஒரு டெஸ்ட்டுனா ஓகே, அடுத்தடுத்த தேர்வுகளையும் அதே மார்க் தான் வாங்குறீங்க, ரொம்ப கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலை அப்படிங்கிறது அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு படிக்கிறது சிரமமாக இருந்தால் வீடியோ கிளாஸஸ் தனியாக இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பற்றி நான் அப்டேட் தனியாக கொடுக்க சொல்கிறோம், சரிங்களா? ஒரு கைடன்ஸோடு இருக்கும். முதல்ல என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு வாங்க, படித்து எழுதுறதுக்கு வாங்க. மற்றபடி ஓன் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்க டெய்லியும் படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அடுத்த 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பேட்சஸில் இப்போ இருக்கக்கூடிய இந்த பிளான்லேயோ நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எழுதிட்டு வாங்க. இல்லை சார் நியூவாக ஒரு டெஸ்ட்டு போடும்போது நான் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்கன்றவங்க வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அதுக்கு இந்த புக் ஒர்க்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து அந்த பிளான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு இன்னிலேருந்து ஒரு 10 டேஸோ இல்லை ஒரு 15 டேஸோ கூட ஆகலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நாங்கள் பிளான் போட்டு அந்த பேட்ச்